வணக்கம் நண்பர்களே, நம்முடைய பைனான்ஸ் A to Z தொடரின் டே 5ற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பார்க்க போகும் டாபிக், பைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது வாலெட், ஸ்பாட் வாலெட், ஃபண்டிங் வாலெட், ஏர்ன் வாலெட் என்று பல பெயர்கள் இருக்கும். பல பிகினர்ஸ் கேட்கும் கேள்வி, என்னோட கோயின் எங்கே இருக்குது? ஸ்பாட் வாலெட்டுக்கும் ஃபண்டிங் வாலெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏர்ன் வாலெட் என்றால் என்ன? இந்த வீடியோ முடியும் போது இந்த 3 வாலெட்களையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். முதலில் வாலெட் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். நீங்கள் வீட்டில் பணத்தை வைக்க ஒரு பர்ஸ் அல்லது லொக்கர் பயன்படுத்துவீங்க. வங்கியில் பணம் இருந்தால் அது உங்களோட பேங்க் அக்கவுண்டில் இருக்கும். அதேபோல் கிரிப்டோ உலகில் உங்கள் கோயின்ஸை பாதுகாப்பாக வைத்திருக்கும் இடம்தான் வாலெட். வாலெட் என்பது கோயின்ஸ் உருவாக்கும் இடம் அல்ல, அது கோயின்ஸை பாதுகாப்பாக வைத்திருக்கும் இடம். உதாரணமாக, நீங்கள் 0.01 பிட்காயின் வாங்கினால் அது நேராக வாலெட்டுக்கு வரும். எந்த கோயின்ஸ் வாங்கினாலும் அனைத்தும் வாலெட்டில் தான் சேமிக்கப்படும். அடுத்து, ஸ்பாட் வாலெட் என்றால் என்ன என்று பார்ப்போம். இது பைனான்ஸில் அதிகமாக பயன்படுத்தப்படும் வாலெட். நீங்கள் ஒரு கோயின் வாங்கினால் அது முதலில் ஸ்பாட் வாலெட்டுக்குள் தான் வரும். ஒரு உதாரணமாக, நீங்கள் 5000 மதிப்பில் பிட்காயின் வாங்கினீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ட்ரேட் முடிந்தவுடன் அந்த பிட்காயின் ஸ்பாட் வாலெட்டில் தான் இருக்கும். பிறகு பிட்காயின் விலை உயர்ந்தால் ஸ்பாட் வாலெட்டிலிருந்து செல் செய்யலாம். அதாவது வாங்குவதும் விற்பதும் ஸ்பாட் வாலெட்டில் தான் நடக்கும். எனவே பிகினர்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்படும் வாலெட் இதுதான். அடுத்து, ஃபண்டிங் வாலெட் என்றால் என்ன என்று பார்ப்போம். ஃபண்டிங் வாலெட் என்பது வேறு பயன்பாட்டுக்காக. உதாரணமாக, நீங்கள் P2P மூலம் கிரிப்டோ வாங்குகிறீர்கள் அல்லது P2P மூலம் கிரிப்டோ விற்கிறீர்கள். அப்போது ஃபண்டிங் வாலெட்டில் பயன்படுத்தப்படும். ஒரு உதாரணமாக, உங்கள் நண்பருக்கு பிட்காயின் அனுப்ப வேண்டும் அல்லது P2Pயில் விற்க வேண்டும். அதற்கு கோயினை ஸ்பாட் வாலெட்டிலிருந்து ஃபண்டிங் வாலெட்டிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இதற்காக பைனான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கொடுத்திருக்கிறது. பயப்பட வேண்டாம், இது சில செகண்ட்லேயே நடந்துவிடும். டிரான்ஸ்ஃபர் செய்ய எந்த ஃபீஸும் இருக்காது. அடுத்து, ஏர்ன் வாலெட் என்றால் என்ன என்று பார்க்கலாம். இது பலருக்கு தெரியாத ஒரு நல்ல ஃபியூச்சர். உங்களிடம் கிரிப்டோ இருக்கிறது, அதை சும்மா வாலெட்டிலும் வைத்திருக்கலாம் அல்லது ஏர்னில் வைத்து அதற்கு ரிவார்ட் பெறலாம். ஒரு உதாரணமாக, உங்களிடம் BNB இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதை ஏர்னில் வைத்தால் சில திட்டங்களில் ரிவார்ட் கிடைக்கலாம். இதை பேங்க் ஃபிக்ஸ் டெபாசிட் போல நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் கிரிப்டோவில் ரிட்டர்ன்ஸ் மற்றும் ரிஸ்க் இரண்டும் மாறுபடலாம். அதனால் ஒவ்வொரு திட்டத்தையும் நன்றாக படித்து புரிந்து கொண்டு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அடுத்து, வாலெட் டிரான்ஸ்ஃபர் பற்றி பார்க்கலாம். பைனான்ஸில் ஒரு நல்ல வசதி என்ன தெரியுமா? ஸ்பாட் வாலெட்டிலிருந்து ஃபண்டிங் வாலெட்டுக்கு, ஃபண்டிங் வாலெட்டிலிருந்து ஸ்பாட் வாலெட்டிற்கு ஒரே கிளிக்கில் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் P2P செய்ய வேண்டும். கோயின் ஸ்பாட் வாலெட்டில் இருக்குது, அதை ஃபண்டிங் வாலெட்டிற்கு மாற்றலாம். P2P முடிந்த பிறகு மீண்டும் ஸ்பாட் வாலெட்டிற்கு கொண்டு வரலாம். இதற்கு பொதுவாக இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ் இருக்காது. இப்போது பிகினர் செய்யும் தவறுகளை பற்றி பார்க்கலாம். புதியவர்கள் செய்யும் சில தவறுகள்: ஸ்பாட் வாலெட்டுக்கும் ஃபண்டிங் வாலெட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருப்பது, கோயின்ஸ் காணவில்லை என்று பயப்படுவது, தவறான வாலெட் அட்ரஸுக்கு கோயின் அனுப்புவது, வாலெட் அட்ரஸ் காப்பி செய்யாமல் கைமுறையாக டைப் செய்வது. இந்த தவறுகளை தவிர்த்தால் உங்கள் கிரிப்டோ பாதுகாப்பாக இருக்கும். அடுத்து, வாலெட் அட்ரஸை எப்போதும் 2 முறை சரிபாருங்க. OTP மற்றும் பாஸ்வேர்டை யாரிடமும் பகிராதீங்க. ரீகவரி தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருங்க. அவசரப்பட்டு டிரான்ஸ்ஃபர் செய்யாதீங்க. இன்றைய வீடியோவில் வாலெட் என்றால் என்ன, ஸ்பாட் வாலெட், ஃபண்டிங் வாலெட், ஏர்ன் வாலெட், அவற்றின் வித்தியாசம், வாலெட் டிரான்ஸ்ஃபர் எல்லாவற்றையும் எளிமையாக பார்த்தோம். அடுத்த டே 6 வீடியோவில் கோயின் மற்றும் டோக்கன் என்றால் என்ன, இரண்டுக்கும் என்ன வித்தியாசம், பிட்காயின், எதிரியம், BNB, USDT போன்றவற்றை எப்படி புரிந்து கொள்வது என்பதை முழுமையாக தமிழில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்க. 30 நாள் பைனான்ஸ் A to Z தொடரை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.